எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு மாடோட்டுற மாதிரி கத்திக்கு இருக்க? எரிச்சலா இருக்கு, நிப்பாட்டுப்பா. எரிச்சலா இருந்தா இங்க வந்து போக வேண்டியது. நீ ஒண்ணும் தேவையில்லை. அங்க அடக்குனே. என்னடி என்ன சொல்லிட்டு நீ பாட்டு பேசிட்டே இருக்க? வார்த்தை எல்லாம் ரொம்ப நீளுது. என்ன எதுக்கு பாயறீங்க? எதுக்கு பாயறீங்கங்கற? நான் என்ன தப்பா சொன்னேன்? அவனே அடக்க துப்புல உங்களுக்கு. ஏய், இதுக்கு மேல ஓவரா பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமாங்க, என்னைய மட்டும் தான் உங்களால அடக்க முடியும். பேசாம இருங்க. அப்பதா நீங்க பேசுங்க. டேய் ஞானம், எங்க போற? இப்படி வந்து உட்கார். வா விசாலாட்சி, நீ வந்து உட்காரு. இத பாரு, பேச வந்த விஷயத்த முதல்ல பேசுவோம். சரியா பார்த்தா அவங்ககிட்ட கேட்டு பேசி முடிவு பண்ணுவான். எதுக்கு தேவையில்லாம சண்டை குடிச்சுக்கிட்டு? ஆமாப்பா, எஸ்கேஆர் இதில் தலையிறதே இல்லை. அவன் தம்பி அரசு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அதனால அரசுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவன்கிட்ட கேட்டே முடிவு பண்ணிக்கலாம். சரிதானே? சரி, சீக்கிரம் ஃபோன் போட்டு பேசு. அண்ணா, எதுக்கு நீங்க இப்படி விட்டு கொடுத்து போறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன என்ன எல்லா தடவையும் நம்ம என்ன அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கணும்? அவங்கள இங்க ஒரு வாட்டி வர சொல்லுங்க. அவங்க இங்க வந்து பேசிட்டு போட்டோம். எப்பா, யாரை பார்க்க யார் போனானப்பா? காரியம் நடக்கணும்ப்பா, அதான் முக்கியம். வர வர பெருந்தன்மை ஜாஸ்தி ஆயிட்டே போகுது குணசேகரா. ஞானம், நீ கேட்டியே உங்க அண்ணன் எதுக்கு விட்டு கொடுக்கறான்னு. விட்டு கொடுப்பது பெற்று தரும் இல்லையா குணசேகரா? ஆமா பார்த்தா, நீ சொல்றது சரிதான். நான் நிறைய விட்டு கொடுப்பேன், அதை விட டபுள் மடங்கா தட்டி பறிச்சிருவேன். என்னங்க அண்ணா? என்னாச்சு? என்ன இவனு நினைச்சு போயிட்டேன்? சரிதான். சரியா பார்த்தா, அந்த எஸ்கேஆர் தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அவங்க வரட்டும். வந்தானே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அவங்க வந்தானே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிடும். அவங்க மனசுக்குள்ள கால் புணர்ச்சி எதுவும் இல்லை, சாதாரணமாக தான் இருக்காங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். தம்பிகளுக்கும் திருப்தியாக போயிடும். அப்போ ஃபோனை போட்டு பேசு. பேசுவோம். வற்புறுத்த மாட்டேன் பார்த்தா. நான் யாரையும் எதுக்காகவும் வற்புறுத்த மாட்டேன். அவங்க என்கிட்ட வராங்களான்னு பார்ப்பேன். இல்லை அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். அதான் குணசேகரன் பாலிசி. ஆமா, நமக்கு வீரியத்தை விட காரியம் தானே முக்கியம். ஆமாம், காரியம்தான் முக்கியம். சரி, என் போனு மேலே இருக்கு, நான் போய் அவனுக்கு போனை போடுறேன். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. விசாலாட்சி, பசு புலித்தோலை போத்திக்கிட்டு புல்ல மேயுமா. எதுக்கு தெரியுமா? தோட்டக்காரனை ஏமாத்துறதுக்காக. வள்ளுவர் அப்பவே குணசேகரனுக்காகவே இதெல்லாம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஒரு குணசேகரனுக்காக எழுதினது இல்லப்பா, பல குணசேகரனுக்காக எழுதினது. எத்தனை அப்பத்தா இன்னும் பிறக்கணுமோ தெரியல. என்ன பண்றது அத்தை, அவன் குணம் அப்படி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எப்போ ஓகே சொல்றீங்களோ சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்.
சொல்ல ஆதிரா. ம் என்ன சொல்லணும்? நீ தானே ஃபோன் பண்ண, என்ன கேட்குற? ஏன் நான் ஃபோன் பண்ண நான் தான் பேசணுமா? நீங்க இது பேச மாட்டீங்களா? ம் ரைட் பேசலாமே. சாப்பிட்டியா? ஐயோ, இந்த பசங்களுக்கு ரொமான்ஸுக்கோ சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது இதுல இருந்தே ப்ரூவ் ஆகுது. ஏய் அப்படிலாம் இல்லை, எல்லாம் இருக்கு. ம் அப்படியா? ஆமா, அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கு, அப்பப்ப அப்படியே வெளில வரும். ஆமாமா பார்த்தேன். அன்னைக்கு புடவை கடையிலே பார்த்தேன். அப்படியே லைட்டா ரொமான்ஸ் வந்தது. ஆனா உங்க அண்ணன் அரசு இருக்காரே, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதோ? யாரு? அரசன் எனக்கா? ஏன் அப்படி சொல்ற? அவரும் லவ் மேரேஜ் பண்ணவர் தானே? இல்ல அருண், அப்பப்போ நம்ம ரொமான்ஸா பேசுறப்போ திடீர்னு நம்மள முறைச்சு பார்த்தாரு. சேச்சே, அவரு ரொம்ப ஜாலியான மனுஷன், அப்படிலாம் பார்த்திருக்க மாட்டாரு. ஓ அருண் இங்க வா. ம் ரொம்ப ஜாலியான மனுஷன் கூப்பிடுறாரு, போயிட்டு வாங்க. சரி, நான் அப்புறம் கால் பண்ணட்டுமா? ஓகே பரவாயில்ல, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட், பை. குட் நைட், பாய். நல்லா கேட்டீங்க காணா இன்னைக்கு. யோசிச்சு பார்த்தா என்ன நந்தினின்னு ஆசையா அவன் கூப்பிட்டதே கிடையாது. மாடு மாதிரி தான். ஏ இந்தா இங்க வா, அங்க போடி வாடின்னுட்டு. சே, அந்த விதத்துல மூத்தவர் கொஞ்சம் தேவலங்கிறேன். ஏன் ஏயோட ஒரு அம்மாவை சேர்த்து பாருல. இந்தாமா, ஏமா இந்தாமா, இங்கிட்டு வாமா, அங்கிட்டு போமான்னுட்டு. என்னத்த சேத்தா என்ன? அவர் பேச்சுக்கும் அவர் மொகரைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆளும் மண்டையும். அவரை சொல்லி குத்தம் இல்ல, அவரு தப்பு இல்லது. இந்த ஃபேக்டரியில சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் பீஸ் எல்லாம் வரும்ல, அதுல இது இந்த ரிஜெக்ட் பீஸ் வந்து சேர்ந்து அவுட்லெட்ல விழுந்துருச்சு. சாரிக்கா. இப்ப என்ன ஒரு சாரி? பேசுறதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாரி வேற. ஐயோ இல்ல, ஒரு மரியாதைக்கு சாரிக்கா, நெசமாவே சாரிக்கா. இல்லக்கா, நாங்க ஆத்தாமல சில உண்மைகள் பேசினாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வலிக்கும்ல. ஆமாமா, ரொம்ப தான் உள்ளார வலிக்குது. அண்ணி வா அதிர, வா ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல நீ வேண்டாம். ஆக்சுவலி ஜனனி அன்னிக்கிட்ட பேசலாம் தான் வந்தேன். சொல்லு அதிர. அண்ணி, என்னோட நிச்சயதார்த்தம் அப்புறம் வெட்டிங்லாம் வருது இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் பத்திலாம் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீங்க வர சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க, உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஐடியாஸ் இருக்கும், அப்புறம் நிறைய கான்டாக்ட்ஸும் இருக்கும். அதான் கேட்கலான்னு வந்தேன். ஏன் இந்தாரடி, நானும் படிச்சவதான், அதுவும் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என்கிட்ட கேட்கலாம்ல. அண்ணி, படிச்ச எல்லாருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? கரெக்டா கண்டுபிடிச்சு விடுறாள. இல்லடி, சும்மா இந்த இப்ப கேக்குறேன் பாரு. அது எப்படி ஜனனிக்கு மட்டும்தான் தெரியும்னு கண்டுபிடிச்ச? ஆமா, அவங்க நிச்சயதார்த்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்குமே அந்த மாதிரி கிராண்டா ஒரு வெட்டிங் பெர்ஃபெக்ட்டா வேணும்னு ஆசையா இருக்கு. அண்ணி கேட்டு சொல்றீங்களா? எனக்கு பண்ணது எல்லாமே வாசுதான். அவ இதுக்குன்னு ஒரு இமெயில் வச்சிருக்கா, நான் அவகிட்ட பேசிட்டு உனக்கு சொல்றேன். வாசுவா? சரிங்க அண்ணி. சரி, தேங்க்ஸ். மறக்காம கேட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் அண்ணி. சரி, ஓகே, நான் ரூம்க்கு இத கேக்க தான் வந்தியா? ஆமா அண்ணி. சரி அண்ணி மறந்துடாதீங்க. ஓகே ஓகே அண்ணி, பை பை. ஏங்கா, கல்யாணம்னா அடுத்தவங்க தான் நமக்கு எல்லாம் செய்யணும். இவன் என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்கா? ஏய், அதுல என்ன தப்பு இருக்கு? பாவம் ஆசைப்படுறாள்ல. அதுக்கு இல்லக்கா, நான்லாம் இப்படி யோசிச்சதே இல்ல. நீங்களா யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு அவ்வளவு பேக்ரவுண்ட் இல்லடி. ஏய், யோசிக்க முடிஞ்சா நம்ம மாப்பிளையே வேண்டான்னு சொல்லிருக்க மாட்டோமா? ஒண்ணும் இல்ல, நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆனதுல இருந்து பஞ்செல்லாம் எப்படி வந்து விழுகுது பாத்தீங்களே. ஏய் போ நந்தினி, இப்ப நீங்க நடக்க முடியாட்டி அவுட் ஸ்டாண்டிங்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பாரடி, ஒரு 100 விஷயம்
பார்த்து அதுக்குள்ள யோசிக்கிறா. ரொம்பவே செல்ஃப் அப்சஸ்டா இருக்கா. நான் சொல்றேன் வேணா எழுதி வச்சுக்கேன். இவ கல்யாணம் எல்லாம் முடிச்சு எஸ்கேஆர் வீட்டுல போய் பக்காவா செட்டில் ஆயிட்டான்னு வச்சுக்கவேன், இந்த பக்கத்துக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டா நம்மளையெல்லாம். சரிதான். ஏங்கா இருக்கட்டும், சந்தோஷமா இருந்தா நல்லது தானே. ஐயா நல்லா இருக்கட்டும். ஆமா தாய், நமக்கு என்ன? ஆமா. நீ கொஞ்சம் கொஞ்சமா மதர் தெரசாவா மாறிக்கிட்டு இருக்க. ஏய் ஜனனி, நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து யார் வராங்க? சாருபாலா மேம் ஊர்ல இல்லையா? அரசுவும் அருணும் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆல்ரெடி என் புருஷன் வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் அவரை பார்த்தா இன்னும் வெறி பிடிச்சிடுமே. அவனை எங்கேயாவது கட்டி தான் வைக்கணும், இல்லைன்னா அடக்க முடியாது. நாளைக்கு என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ. ஐயோ, பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள ஒரு நாளும் பா போதும் போதும் நான் இவங்களோட. எப்பா என்னம்மா? அந்த வீட்ல இருந்து இங்க வர்றத பத்தி ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லம்மா, எதுவும் சொல்லல. நாளைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. வராதுண்ணே, கண்டிப்பா வராது. அவங்க நம்மள கண்டிப்பா அலையே தான் விடுவாங்க. அவங்க அண்ணன் அங்க இருந்து அழகா கிளம்பிட்டாரு. இந்த அரசு தான் ஓவரா ஆடிட்டு திரியறான். மா, இப்ப அண்ணன் வந்து அவங்களுக்கு அசைஞ்சு கொடுக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த மொத்த குடும்பமும் அப்படியே முருங்கை மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கு. அண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அவங்க நிச்சயமா இங்க வரமாட்டாங்க. உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? யாரு? அரசா? அரசே, உள்ளவா? அரசே, ஏங்க நிக்கிற? வா வா, உள்ளவா. அருணே, வாயா உள்ள. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தான், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வணக்கம். பரவாயில்லையா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சந்தோஷமா? இந்தாங்க இந்தாங்க. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எல்லாமே முறையா செய்யணும்னு உங்க பேரை அடிக்கடி சொல்லுவார்ல, அதான். மோரோவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க வீட்டுக்கு வரேன். வெறுங்கை வீசிட்டு வந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதான். ஏ அரசே, சரிதா, நிறுத்துப்பா. என்ன அந்த வைரமும் வயிறுமையும் கொண்டு விட்டியா? பஸ் ஸ்டாண்ட்ல 200 ரூபாய்க்கு காஞ்ச பழத்தை வாங்கிட்டு வந்திருக்க. ஏதோ பெருசா கொண்டு வந்த மாதிரி பீத்திட்டு இருக்க. அப்பதான் அதை வாங்கி வைய. அப்பதான் ஆதிரியை கட்டி வைங்க, அப்புறம் கொட்டுன்னு கொட்டுறோம். அது கொட்டுவியே, தெரியும் தெரியும். அப்பதான் தட்டை வாங்கி வை. நல்ல தமாஸ் தாமா வீட்டுல. இந்தாங்க வச்சுங்க. நீங்க எந்த ஈகோவும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? மோர் தென் ஆல் ஆஃப் அவர் ஈகோஸ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். எஸ், ஐ எம் வெரி கிளாட். கன்வே மை ரெகார்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு யுவர் பிரதர் அண்ட் சாருலதா. கண்டிப்பா கண்டிப்பாமா. சரி சரி, போதும் போதும், ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஏம்மா, வந்திருக்கிறவளுக்கு காப்பி விடுங்கம்மா. காஃபிலாம் நான் சாப்பிட மாட்டேங்க. அது வரையா? ஹாய் ஜனனி. ஹாய் சார். ஹாய் சக்தி. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கு. ஞானம், எப்படி இருக்கீங்க? இருக்கோம். கதிர், ஒரு வணக்கம் சொல்லாம? அவன் கோவமா இருக்கான், அவனை விட்டுருங்க. சரி அரசே, இங்க புழுக்கமா இருக்கு, மேல காத்தோட்டமா இருக்கும். மேல உட்காந்து பேசுவோமா? பேசலாம். வாங்க மேல போலாம். வாங்க. அம்மா அப்பதான் வாங்க எல்லாரும். எப்பா எல்லாரும் வாங்கப்பா, மேல போலாம். கம் கம்.
மரத்தட்டு ஒண்ணுதான் கேடு. நான் போடட்டுமா? நீங்க உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. நாங்க பாத்துக்கிறோம் இதெல்லாம். இப்பவே மாடிக்கு போய் நாங்க என்ன செய்ய போறோம்? அதான் ஜீன்ஸ் பட லக்ஷ்மி மாதிரி என் பேத்தி கல்யாணத்தை நான் நடத்தியே தீர்வேன்னு அப்பதான் அங்க ஒண்ணு இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போட்டு மாடிக்கு எப்படி எடுத்துட்டு வருவீங்க? நாங்களே போட்டு எடுத்துட்டு போயிடுறோம். சரி. எல்லாம் வந்துட்டீங்களா? சரி. அப்புறம் அரசே, இந்த வீட்டுக்கு இப்பதான் நீ வரையில? நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்து 6 மாசம் ஆச்சு, கேள்விப்பட்டிருப்பீல? சரி, இந்த வீட்டில் நடக்க போற முதல் நல்ல காரியம் அருண் ஆதிரியோட கல்யாணம் தான். நீங்க போன் பண்ணி வருவீன்னு பார்த்தேன், நீ வரல படக்குன்னு வந்து நிக்கிறீங்க. நம்ம வீட்டு வரதுக்கு நான் இதுக்கு ஃபோன் பண்ணோம், அதான் பட ஆரம்பிட்டேன். அது சரி. சில விஷயங்கள் எங்க வச்சு பேசணுமோ அங்க வச்சு பேசினா தானே சரியா இருக்கும். சரிதான். சில விஷயங்கள் எங்க வச்சு பேசணுமோ அங்க வச்சு பேசினா தானே சரியா இருக்கும். சரிதான். என்ன அரசு, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நிச்சயத்தை எங்க வைக்கலாம்? இடத்துல என்ன இருக்கு? மனசு நிறைஞ்சு இருந்தா எல்லா இடமும் ஒண்ணுதான். என்ன குணசேகரன், கரெக்ட் தானே? ஆமா ஆமா, என் பாலிசியும் அதான். உங்க பாலிசி தான் நாங்களும் ஃபாலோ பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. நீங்க ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் எங்க விருப்பம்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொன்னாதானே எங்களுக்கு திருப்தியா இருக்கும். அதை கேட்கதானேமா நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா நிச்சய தேதி மண்டபம் அதை பத்தி நாங்க கேட்க போறதில்ல. மத்த வீடுங்க மாதிரி கல்யாணத்தை கிராண்டா நடத்துங்க, நிச்சயத்தை கிராண்டா நடத்துங்கன்னு கேட்க மாட்டோம். இன்ஃபேக்ட் எங்க தம்பிக்கு நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்றோம்னு வெளியில் நாங்க இன்னும் சொல்லவே இல்லை. இவன் அமெரிக்கால இருந்தப்பவே ஊர்ல இருந்த நிறைய பிக் ஷாட்ஸ் எல்லாம் உங்க தம்பியை எங்க பொண்ணுக்கு கட்டி கொடுங்கன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்க. சப்போஸ் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. He is a very smart boy. படிப்புல இருந்து ஆரம்பிச்சு பரம்பரை, பேரு, பணம், கேரக்டர் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் சுத்தமா மேட்ச் ஆகாது. குணசேகரன், உங்களுக்கு நம்ம அருணாச்சலம் தெரியுமா? கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், சென்னையில் கூட அவங்க கிட்ட ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, OMRல. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்லயும் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கு சொத்து வச்சிருக்காரு. அவரோட ஒரே டாக்டர் யூகேல மெடிசன் படிச்சிட்டு இருக்காங்க, அங்கேயே ஒர்க்கும் பண்றாங்க. தெரியும், சொல்லு. அவங்க எங்க அண்ணன் கிட்ட வந்து more than 4-5 times எங்க பொண்ணுக்கு உங்க பையனை நிச்சயம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பண்ணல? ஏயா 5000 கோடி சொத்தை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க?